டிசம்பர் 17 ஓய்வூதியர் உரிமை நாள் என்று நாம் கொண்டாடுறோம். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியரசு தினம், சுதந்திர தினம், வள்ளுவர் தினம் அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிடுவாங்க. இது உரிமை நாள் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா இதே தேதியில் 17/12/1982 சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் ஒரு தீர்ப்பாகுது. பென்ஷன் என்பது உரிமை, அது பெறுவது ஓய்வூதியர் கடமை, அது கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. இதை இந்த நகரா என்பவர் 17/12/1982 கான்ஸ்டியூஷன் பெட்டி தந்து தீர்ப்பினால் இன்றைக்கி எல்லா ஓய்வூதியர்களும் வயதான காலத்தில் மகிழ்ச்சியோட இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் இங்கே கூடியிருக்காங்கன்னா அது காரணம் என்னென்னா அவங்க இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்காங்க. 80-90 பேருக்கு நாங்கள் பாராட்டினோம். நிறைய பேர் 100கணக்கில் வந்திருந்தாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அது கிடைக்கிற ஓய்வூதியம். இப்போ 80 வயசு ஆனால் நான் 87, நான் 80 வயசு ஆன பின்னாடி 20% கூடுதலாக கொடுக்குறாங்க. 85 ஆனாக்கா 30% கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 70 இருக்கவங்க 75 இருக்கவங்க சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க. அதனால் 70 இருக்கவங்களுக்கு 10%, 75 இருக்கவங்களுக்கு 15%, 80 இருக்கவங்களுக்கு 20% கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த கோரிக்கை எதுக்குன்னா அவங்களுடைய மருத்துவ வசதி, இயலாமையினால் ஏற்படுற பிரச்சனைகளுக்காக நாங்கள் அது வச்சுருக்கோம். அதை கொடுக்கணுன்னு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். கொடுக்குறாங்க. அதை மாநில சர்க்கார் 300 தான் கொடுக்குது. அதை 1000 உயர்த்தி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அதே போல் பொங்கல் பரிசு ஒவ்வொருத்தருக்கும் 500 கொடுக்குறாங்க. அதை 1000 உயர்த்தி அனைவருக்கும் கொடுக்கணும். அப்படி தான் ஏற்கனவே இருந்தது. அது இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சிடி பிரிவுக்கு மட்டும்தான் கொடுப்போம், ஏபி குரூப்புக்கு இல்லைங்கிறாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க கூட அரசு ஒப்பந்தம் செய்தது. ஒப்பந்தப்படி அந்த கம்பெனி நடக்கவில்லை என்று பல முறை நாங்கள் வலியுறுத்தி விட்டோம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை அது செயல்படுத்தவில்லை, இன்று வரை செயல்படுத்தவில்லை. அரசும் பல கடிதங்களை எழுதியிருக்கு. கடந்த மாதம் கூட அரசு இதை கடைபிடிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கு. ஆனால் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. இதற்கு ஒரு கண்காணிப்பு குழு அமைத்து இதை பார்த்து எல்லோரும் பயன்படும் வகையில் செயல்பட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அரசு தான் செய்யணும். ராஜமாணிக்கம் மாவட்ட தலைவர், சேலம் மாவட்டம், ஓய்வு பெற்றவர்.